வீடுகளை இடித்து சேதம் செய்த ஆண் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வரும் வனத்துறை ஊழியர்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர், வனக்கோட்டம், சேரம்பாடி மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வீடுகளை சேதம் செய்து வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டு மக்களை அச்சுறுத்தி வருகிறது CT-16 கோட்டைமலை பாஸ்கர் என வனத்துறையால் அழைக்கப்படும் ஆண் யானை. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள தங்களது விவசாய நிலங்களில் வாழை, பாக்கு, தென்னை, மரவள்ளி கிழங்கு போன்ற உணவு வகைகளை பயிரிட்டு வருவதால் யானைகள் தொடர்ந்து ஊருக்குள் நுழைந்து சேதம் செய்து வருகிறது. மேலும் யானையினை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்காக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா மற்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் உத்தரவின் பேரில் 24 மணி நேரமும் கூடலூர் வனக்கோட்டத்தை சேர்ந்த வனத்துறையினர், அதிவிரைவு படையினர், யானை விரட்டும் காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் உள்ளிட்ட சுமார் 75 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ட்ரோன் மூலமாகவும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கும்கி யானை மூலமும் விரட்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.